Namaste. Greetings to all of you. Grandmaster Shiva Aksualuடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice இந்த புத்தகத்திலிருந்து on discipleship அப்படிங்கிற டாபிக்ல இன்னைக்கு வரக்கூடிய சூத்ரா என்னங்கிறத இப்ப பார்ப்போம். You are not karmically entitled to develop unless you help others develop. ஆன்மீகமா முன்னேறணுங்கிறது சீடர்களுடைய அடிப்படை ஆசையா இருக்கும் இல்லையா? அந்த டிசைபிள்ஷிப் பத்தியான சூத்ராஸ் தான் இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அப்போ கர்மிக்கல ஒரு சீடர் தான் மேலும் முன்னேறணும்னு ஆசைப்படக்கூடிய ஆளு கர்மாபடி அவங்க முன்னேறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது. எப்போ கிடைக்காது? அவங்க மற்றவங்களுக்கு யாருக்குமே உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மற்ற யாருக்குமே நீங்க உதவி செய்யலைன்னா நீங்க ஆன்மீகமா முன்னேறதுக்கான வாய்ப்புகள் வராது. உங்க முன்னேற்றம் தடைப்படும் அப்படிங்கிறது இந்த சூத்திரத்துல இருக்கக்கூடிய செய்தி. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்கு இல்லையா? அது பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு இருக்கு. ஆனா எதனால இதை ஞாபகப்படுத்திட்டாங்க? இது கூட தெரியாம எப்படி சீடர்கள் இருப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் இல்லையா? அதுக்கு சில விளக்கங்கள் தேவைப்படுது. நான் சீடர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க சீடர் ஆகணும்னு ஆசைப்படுறதுக்கு முன்னாடியே கர்மா பத்தியான நல்ல பாடங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுது. ஆனா அவங்க சீடர் ஆகணும்னு ஆசைப்பட்டு சீடர் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அப்புறம் இன்னும் ஹையர் லெவலுக்கு போகணும்னு நினைக்கும் போது புது பாடங்கள் எதுவும் கிடையாது. இந்த பாடங்களே அவங்க கத்துக்கிட்ட பாடங்களே ரிஃபைன்மெண்ட் தான். அப்ப அவங்க பாக்குற பார்வை முன்னாடி பார்த்த பாடத்திலேயே இன்னும் டீப்பா ரிஃபைன் பண்றதுக்கு தான் வழிகள் வந்திருக்கு. இந்த சூத்திராலையும் அந்த மெசேஜ் தான் இருக்கு. மிக சாதாரண மனிதர்கள் மாதிரி இல்லாம சீடர்கள் இயல்பாவே ஆன்மீகமா முன்னேறணும்னு ஆசைப்படக்கூடியவங்க. அவங்க அந்த பாடங்களை தனக்கு பயன்படுத்திட்டு தன்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக தன்னை தூய்மைப்படுத்திக்கிட்டு தான் தொடர்ந்து தியானம் செஞ்சுட்டு மற்றவங்கள்ட்ட இருந்து விலகி இருந்து ஒரு தனித்த வாழ்க்கை வாழ்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். கவனம் முழுக்க தன்னை தூய்மைப்படுத்துறதும் தான் தியானம் பண்றதுக்குமே அவங்க அதிகமா செலவு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி இருக்கும்போது மிக அதிகமான தெய்வீக சக்தி அவங்களுக்குள்ள வரும் இல்லையா? அது நல்லது தானே அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? இவ்வளவு அதிகமான தெய்வீக சக்தி வந்த அப்புறம் நீங்க அதை எதுக்கு பயன்படுத்த போறீங்கன்றது முக்கியம். தன்னுடைய சுய வளர்ச்சிக்காக மட்டும் அதை பயன்படுத்தினீங்கன்னா அதுக்கு இவ்வளவு தேவை கிடையாது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க வீட்டுக்கு வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டி வயர் பாத்தீங்கன்னா அது ஒரு பர்டிகுலர் திக்னஸ் இருக்கும் இல்லையா? ஆனா அந்த ஊருக்கே எலக்ட்ரிசிட்டி கொண்டு போகக்கூடிய வயர் பாத்தீங்கன்னா அதோட சைஸ் ரொம்ப பெருசா இருக்கும். இப்போ ஊருக்கே போற அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும். ஆனா உங்க வீட்டுக்கு உள்ள வயர்லயே நான் அதை அனுப்புவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது எரிஞ்சு போகும். அதனாலதான் ஊருக்கு நம்ம உதவி செய்யணும்னு நினைக்கும் போது நம்மளுக்கு மிக அதிகமான பலம் வேணும். அப்போ நான் முன்னேறணும்னு நினைக்கும் போது நான் கத்துக்கிட்ட விஷயத்த வச்சு ஊருக்கு நன்மை செய்யாம மத்தவங்களுக்கு நன்மை செய்யாம நான் மட்டும் முன்னேறணும்னு நினைச்சோம்னா அது முடியாது. எப்படி? மிக அதிகமான எலக்ட்ரிசிட்டி அந்த சின்ன வயருக்குள்ள போகணும்னு நினைச்சோம்னா அந்த வயர் மெல்ட் ஆயிடும், ஃபியூஸ் பண்ண மாதிரி ஆயிடும். அப்ப இந்த சூத்ரா மிக ஆழமான உண்மையை ஒரு புது கோணத்துல இருந்து நம்மளுக்கு அமைக்கிறது. இதை நான் வச்சுக்கலாம். விஷ் யூ கிரேட் டே. நமஸ்தே.